சொன்னார். அதாவது ஆமை புகுந்த வீடும் திமுக ஆளுகின்ற பகுதியும் உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை. இந்த பட்ஜெட்டே ஒரு ஃப்ராட். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முதல்ல நன்றி சொல்றோம். சாராயம் மூலம் 50,000 கோடி ரூபாய் வருமானம் வந்துள்ளதாக உண்மையை கூறிய திமுகவினருக்கு நன்றி சொல்லிக் கொள்வதாக பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்த பட்ஜெட்டே ஒரு ஃப்ராட். அதுல இந்த பட்ஜெட்ல 2-3 விஷயத்தை ஒத்துக்கொண்டதற்கு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முதல்ல நன்றி சொல்றோம். சாராயம் மூலமாக வருமானம் எவ்வளவு வருதுன்னு குழம்பிக்கிட்டு இருந்தோம். ஒரு மேடையில் வானத்தி அக்கா 44,000 கோடிங்கிறாங்க, இன்னொரு மேடையில் முருகன்ஜி அவங்க 46,000 கோடிங்கிறாங்க, மேல இருக்கிற தலைவர்கள் 42,000 கோடிங்கிறாங்க. தமிழக மக்களுக்கு என்னதாயா சாராயம் மூலமா வருமானம் வருதுன்னு நிதியமைச்சர் கவலைப்படாதீர்கள். சாராயம் மூலமாக நமக்கு வந்திருக்கக்கூடிய வருமானம் 50,000 கோடி என்று இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறான். ஆனா மக்களுக்கு இந்த உண்மையை சொன்னதுக்காக முதல்ல நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். 50,000 கோடி ரூபாய். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கூட சாராயம் பெற்று 50,000 கோடி இல்லை. அதுக்கு யாரோ ரொம்ப நல்லா சொன்னாங்க, ரொம்ப ரமையா சொன்னாங்க. திராவிட மாடல் அரசு அரசுன்னு சொல்றீங்களே, இதற்கு ஒருத்தர் ரொம்ப ரமையா சொன்னார். அதாவது ஆமை புகுந்த வீடும் திமுக ஆளுகின்ற பகுதியும் உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை. ஆமை புகுந்த வீடும் திமுக ஆளுகின்ற மாநிலமும் உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை. எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ மக்கள் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வெளியே வைப்பாங்க. சாதாரணமா இல்லைங்க, 10 செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.